என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலே சாயங்காலம் சரியாக 5:30 மணிக்கெல்லாம் நம்முடைய பேசபா ஜெப மையத்தில் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் நடைபெற போகிறது. நீங்கள் எல்லாரும் குடும்பமாய் வாருங்கள். உங்களை குடும்பமாய் சந்திக்க விரும்புகிறேன். சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். ஈவினிங் 8 o'clock எல்லாம் நம்ம இந்த மீட்டிங்கை நம்ம முடிச்சிருவோம். நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பேன். மைக்கேல் ராஜனை ஜெபம் பண்ணுவாங்க. நாங்கள் இருவரும் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். எனவே ஜெபத்தோடு வாருங்கள். இந்த ஊழியத்தில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் சாயங்காலம் 5:30க்கு சந்திக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த ஆண்டு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தேவன் உங்களுக்கு அதிகமாய் தந்து ஆவிக்குரிய, உலகத்துக்குரிய, சரீரத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் பரிபூரணமாய் தந்து உங்களை வழி நடத்துவாராக. உங்களை வாழ்த்துவதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாய், நம் மூலமாய் இன்னும் அதிகமாய் இந்த ஆண்டு மகிமைப்படுவதாக. செருபாபேலின் ஆண்டு என்று ஆண்டவர் இந்த ஆண்டை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். த இயர் ஆஃப் செருபாபேல். எழுந்து கட்டுவோம், எழுந்து கட்டுவோம். நமக்கு தெரியும், பாபிலோனிலே சிறைப்பட்டு போன இடத்திலே பிறந்தவர். இயேசு கிறிஸ்துவின் 10 தலைமுறைக்கு முந்தி வாழ்ந்தவர். செருபாபேல் என்று சொன்னால் பாபிலோனில் விதைக்கப்பட்டவன் என்ற அர்த்தம். ஒரு ஆளுநராக, யூதர்களுக்கு தலைவராக வாழ்ந்தவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் தேவன் அவனை குறித்து என்னுடைய முத்திரை மோதிரம் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த செருபாபேலை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். சகரியா 4ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்தில், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை தான் இந்த வருடம் தேவன் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை. பெரிய பர்வதமே செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். தேவன் ஒரு பெரிய திட்டத்தோடு அவனை எழுப்பினார். அந்த செருபாபேலுக்கு முன்பாக ஒரு பெரிய பர்வதம் நின்று கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பெரிய பணி எப்பொழுதெல்லாம் தேவனுக்காக செய்ய நாம் எழும்புகிறோமோ அப்பொழுதெல்லாம் பெரிய பர்வதங்கள், அதாவது அது சவால்களை குறிக்கிறது, பிசாசின் தடைகளை குறிக்கிறது, எதிர்ப்புகளை குறிக்கின்றது, பிரச்சனைகளை குறிக்கின்றது, போராட்டங்களை குறிக்கின்றது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலையும் இன்னைக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம். பெரிய போராட்டங்களையும் பெரிய வேதனையான காரியங்களையும் சந்தித்து கொண்டிருக்கலாம். நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால் செய்ய முடியல. நான் இப்படி வாழணும்னு நினைக்கிறேன், என்னால் வாழ முடியல. நான் இப்படி ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் ஜெயிக்க முடியல. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடை இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது அல்லவா? அன்பு சகோதரனே, சகோதரியே, பெரிய பர்வதம் உங்களுக்கு முன்பாக சமபூமி ஆகும். ஆமென். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக நிற்கிற அந்த பெரிய பர்வதத்தை சமபூமியாக மாற்றவர் வல்லவராக இருக்கிறார். இவ்வளோ பெரிய பர்வதம் சமபூமி ஆகுமா? அப்படி ஆக வாய்ப்புண்டா? அப்படியெல்லாம் சாத்தியங்கள் உண்டா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? யார் நினைச்சாலும் பிரதர் அவங்ககிட்ட மோதாதீங்க, அவங்க மலை மாதிரி இருக்காங்க அப்படி சொல்லுவாங்கல்ல. அவங்க எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? எவ்வளோ பெரிய ஆட்கள் தெரியுமா? எவ்வளோ பெரிய பணபலம் படைச்சவங்க தெரியுமா? அவங்க யார் தெரியுமா? பின்னணி தெரியுமா? எதுவா வேணாலும் இருக்கட்டும், உங்களோடு கூட போராடுகிற பர்வதம் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் செருபாபேலுக்கு முன்பாக இருந்த அந்த பர்வதத்தை சமபூமியாக மாற்ற தேவனால் கூடும் என்று சொன்னால், அந்த பர்வதத்தை உடைச்சி பர்வதம் சமபூமி ஆகி அதை தாண்டி மறுபடியுமா எருசலேமில் கால் வைத்து தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஒரு செருபாபேலை தேவன் தேர்ந்தெடுக்க முடியும்னா, இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு முன்னால நின்று போராடி கொண்டிருக்கிற, மோதி கொண்டிருக்கிற பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அவைகள் சமபூமி ஆகும். அவைகளை நீங்க தேடியும் காணாதிருக்கும்படி கர்த்தர் செய்வார். அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோடு இந்த வருஷத்தை துவங்குங்க. எனக்கு முன்பாக இருக்கிற இந்த பர்வதம், இந்த செருபாபேலுக்கு முன்பாக இருந்த பர்வதத்தை சமபூமியாக்கினவர் எனக்கு முன்பாக நிற்கிற, என்னை எதிர்த்து நிற்கிற இந்த பெரிய பெரிய பர்வதங்கள் எல்லாம் சமபூமி ஆகும் என்று நீங்க விசுவாசத்தோடு கூட நீங்களும் இந்த வசனத்தை அறிக்கை பண்ணுங்க. இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் இதுதான், சகரியா 4:7. பிரியமானவர்களே, ஒவ்வொரு
நாளும் இந்த வருஷத்துல நம்ம இதை கிளைம் பண்ணி ஜெபம் பண்ண போறோம். ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நன்றி சொல்ல போறோம். எப்பெல்லாம் நீங்க பர்வதத்தை பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் நீங்க சொல்ல போறீங்க, இந்த பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக எம்மாத்திரம். இன்னைக்கு நீங்க அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்குவீங்களா? ஜான் ஜோசப்புக்கு முன்பாக இந்த பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம். தைரியமா சொல்லுங்க. அப்படி சொல்லும் பொழுதே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெரிய பர்வதங்கள் ஒன்றுமில்லாமல் உருகி போகும். எப்பொழுது நான் இதைதான் உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோட வேத வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 97ஆம் சங்கீதத்தின் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 97:5. கர்த்தரின் பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல் உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. இந்த ஏங்காரம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. சர்வ பூமியுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே என்று வாசிக்கிறோம். அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அவருடைய பிரசன்னம் எங்க இறங்குதோ, அவருடைய பிரசன்னம் எங்கெல்லாம் யாரெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பர்வதம் உருகும். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில தேவ பிரசன்னத்துக்கு நீங்க இடம் கொடுத்து பாருங்களேன். பிரச்சனை வந்த உடனே ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு முட்டி மோதிக்கிட்டு இருக்கோம்ல, இப்போ ஆண்டவர்கிட்ட அவருடைய பிரசன்னத்துக்குள்ள உங்க பிரச்சனையை கொண்டு போங்க. அவருடைய பிரசன்னத்துக்குள்ள உங்க பிரச்சனைகள் கொண்டு செல்லப்பட்டால் பிரியமானவர்களே, அது உருகி போறதை பார்ப்பீங்க. காஞ்சி போன ஒரு கோலை மோசைக்கிட்ட ஆண்டவர் சொல்றார், கொண்டு போய் சாட்சியின் கூடாரத்துக்குள்ள வை. ஆரோனுடைய கோலை கொண்டு போய் காஞ்சி போனது மோசே வைக்கிறாரு. என்ன நடந்தது தெரியுமா? தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள இருந்த அந்த கோல் காஞ்சி போய் அது ஒன்றும் இல்லாமல் இருந்த கோல் துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுக்கும்படி கர்த்தர் செய்தார். இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளையும் தேவ பிரசன்னத்துக்கு கொண்டு போங்க. பிரச்சனைகளுக்காக முறையிடாதீங்க, பிரச்சனைகளுக்காக முறுமுறுக்காதீங்க, பிரச்சனைகளை கண்டு துவண்டு போகாதீங்க, பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க, பிரச்சனைகளை கண்டு உங்கள் நம்பிக்கை இழக்காதீங்க. உங்கள் பிரச்சனைகளோடு கூட தேவ பிரசன்னத்துக்குள்ள போங்க, அங்க வைங்க. எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக 1,85,000 பேரை கூட்டிட்டு வந்த சனகரிப் அரசன், அங்க அவன் கொண்டு வந்த செய்தியை எசேக்கியா ராஜா அங்கே தேவ சமூகத்துக்கு கொண்டு சென்றார். அவருக்கு தெரியும் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பிரசனம் எங்கே இருக்குன்னு தெரியும். தேவ பிரசனத்துக்குள்ளே போனால் என்ன நடக்கும்னு தெரியும். மலை போல நின்ற, அவ்வளோ பெரிய பர்வதத்தை போல நின்ற 1,85,000 வீரர்கள், இவர்களுக்கு மேலே தேவ பிரசனம் இறங்கியது. என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் மாண்டு போனார்கள். சனகரிப் செத்த முகமாய் போனான். உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிற எந்த பிரச்சனைகளிலும் தேவ பிரசனம் இறங்க இடம் கொடுங்க. தேவ பிரசனம் இறங்குச்சுன்னா பிரியமானவர்களே, அங்கே இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகும். பிரச்சனைகளுக்கு தீர்வு பிரசனம் மாத்திரம்தான். பிரச்சனைகளுக்கு தீர்வுக்காக நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு அலையலாம். பிரச்சனைகள் தீர்வுக்காக எங்கேயோ போய் யார்ட்டையோ முறையிடலாம். இல்லை யாராவது எனக்காக வழக்காட மாட்டாங்களான்னு போய் மோதி பார்க்கலாம், சண்டை போட்டு பார்க்கலான்னு நினைக்கலாம். பிரச்சனைகளுக்கு தீர்வு தேவ பிரசனம் தான். பிரியமானவர்களே, அந்த தேவ பிரசனத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். 104ஆம் சங்கீதத்தில் 32வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 104ஆம் சங்கீதம் 32வது வசனம். அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும், அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். ஆமென். உருகி போகும். அவர் பர்வதங்களை தொட இறங்கட்டும். தேவ பிரசனத்துக்கு தடையா உங்கள் வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் அகற்றி தூக்கி போட்டுட்டு அவருடைய பிரசனத்தை விரும்புங்க. அவருடைய பிரசனத்துக்காக ஏங்குங்க. அவருடைய பிரசனத்தை தேடுங்க. அவருடைய பிரசனத்துக்காக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விருப்பம் காட்டு. அவர் பிரசனமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அந்நாளில் அவர் அதை தந்தருள்வான்னு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறாரே. அவருடைய பிரசனமாகுதலை விரும்புங்க. அவருடைய பிரசனமாகுதலுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய சமூகத்துக்கு போங்க. பெரிய மலை மாதிரி நின்று உங்களை மிரட்டுதில்ல, சொல்லுங்க இரு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து அந்த பிரசனத்தில் நீங்கள் அந்த பிரச்சனைகளை கொண்டு வந்து நிறுத்தி பாருங்க. உருக வேண்டியதை ஆண்டவர் உருக்கி எடுப்பார். ஆமென். அல்லது உங்களோடு போராடி காஞ்சி போன காரியத்தில் தேவன் துளிர்விட செய்வார். அல்லது இதுக்கு மேலே தீர்வு கிடையாதுன்ற இடத்துல ஒரு தீர்வை கட்டளையிடுவார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பிரசனத்திலே பர்வதங்கள் மெழுகு போல உருகும். செருபாபேலுக்கு முன்னால் நீ எம்மாத்திரம், ஏன் நான் இறங்குவேன். அவருடைய பிரசனம் என்றால் கர்த்தரே இறங்கி வருவார். அவருடைய பிரசனத்தை தேவன் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் தருவாராக. உங்கள் முன்னால் நிற்கிற பெரிய பர்வதம் எம்மாத்திரம் என்று நாமும் இன்றைக்கு சொல்ல போகிறோம். இந்த வருடம் முழுவதும் சொல்ல போகிறோம். தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வருஷத்தினுடைய முதல் நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்துக்கு முன்பாக எவ்வளவு பெரிய பர்வதம் நின்றாலும் அது உருகி போகும்.
அது சம பூமி ஆகும் என்று எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். 2026 ஆண்டின் முதல் நாளிலே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் சந்தித்து அல்லது இந்த பிள்ளைகள் பயந்து கொண்டிருக்கிற எந்த பெரிய பர்வதமும் இயேசுவின் நாமத்தில் தேவ பிரசனம் இறங்கி வருவதனால் மெழுகு போல உருகுவதாக, அவைகள் புகைத்து காணாமல் போகட்டும், அவைகள் இருந்த இடம் இனி அதை அறியாது என்ற வார்த்தையின்படியே அது ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் இல் பொருளாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த பிரச்சனைகளையும் எந்த போராட்டத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு சென்று அவைகளை உங்க சமூகத்தில் உங்க பிரசனத்துக்குள்ள நாங்க வைத்து பழக எங்களுக்கு கிருபை தார். உங்க பிரசனத்துக்குள்ள அவைகளுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொள்ள இந்த நாளில் உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தார். இந்த வருஷம் முழுவதும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், வழி நடத்தும், மகிமையான நாட்களை காணும்படி செய்யும். இந்த வருஷத்தில் உடைய பிள்ளைகளுடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதியும். நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், ஆசீர்வாதங்களை பூரணமாய் தமது பிள்ளைகளுக்கு தந்தருளும். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். ஆண்டவரே போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதியும். தீங்குக்கும் நாசம் மோசங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே பிள்ளைகள் மேல உங்க கிருபை தங்கியிருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். சுவாமி நீர் ஆசீர்வதியும். உங்களுடைய மகிமையின் கரங்கள் உங்க பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா நீங்க தொடர்ந்து இந்த வருஷம் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் உங்க கையை பிடிச்சு நீங்க நடத்த போறதற்காக நன்றி. எங்களை எந்த பெரிய திட்டத்துக்காக அழைச்சிங்களோ அந்த திட்டத்துக்கு தடையா இருக்கிற காரியங்கள் அகன்று போய் எங்களுக்கு நீர் கொடுக்க போகிற வெற்றிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு ரட்சகரின் நாமத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஒரு வருடத்திற்குள்ளாக முழு வேதாகமத்தையும் படிப்பதற்காக நாம் மறுபடியும் இந்த சவாலை துவங்கி இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் போன வருஷம் அநேகர் படித்தீர்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். திரும்ப இன்னிலிருந்து துவங்கி விட்டது. எனவே நீங்கள் இதை உடனே வந்து என்ரோல் பண்ணிக்கொள்ளுங்க. கீழே இருக்கிற ஃபோன் நம்பரில் எங்களோடு கூட கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்துருவோம். அது மாத்திரமல்ல, விங்ஸ் ஆஃப் விக்டரி சமூக பணிக்கு நாம் இன்னும் 2-3 நாளைக்குள்ளாக கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் நமக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் ஜெபியுங்கள், உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு சொல்லுங்கள். அநேக சமூக பணிகளை செய்வதனாலே உங்கள் குடும்பத்தின் சார்பில் ஒரு 1000 ரூபாய் அனுப்பி நீங்கள் எனக்கு உதவி செய்யலாம். மாதம் எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைத்தால் நல்லது. எங்களுக்காக ஜெபியுங்க. இந்த சமூக பணிகளை உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு சொல்லி அவர்களையும் நீங்கள் கொடுக்க உற்சாகப்படுத்தலாம். பிரியமானவர்களே, இந்த வருஷத்தில் இன்னும் பெரிய காரியத்தை செருபாபேலுக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிறேன் என்று சொன்னது போல நம்முடைய ஊழியத்துக்கு முன்பாக வைத்திருக்கிறார். பெரிய பர்வதங்கள் ஒன்றுமில்லாமல் போகும். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலே சாயங்காலம் சரியாக 5:30 மணிக்கெல்லாம் நம்முடைய பேர்சபா ஜெப மையத்தில் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் நடைபெற போகிறது. நீங்கள் எல்லாரும் குடும்பமாய் வாருங்கள். உங்களை குடும்பமாய் சந்திக்க விரும்புகிறேன். சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். ஈவினிங் 8 o'clock எல்லாம் நம்ம இந்த மீட்டிங்கை நம்ம முடிச்சிருவோம். நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பேன். மைக்கேல் ராஜனை ஜெபம் பண்ணுவாங்க. நாங்கள் இருவரும் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். எனவே ஜெபத்தோடு வாருங்கள். இந்த ஊழியத்தில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் சாயங்காலம் 5:30க்கு சந்திக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.